Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. In this class, we are providing coaching for CSIR, NET, GATE and PGTRB and JAM exam. இப்போ ரீசெண்டாக நம்ம நியூ கோர்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் FSO எக்ஸாம்ஸ்க்காக. ஓகே, இன்றைக்கான FSO கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, ஃபுட் ப்ராசஸிங்கில் இருந்து ஒரு 3 இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே நம்ம ஃபுட் ப்ராசஸிங் டெக்னிக், அதாவது ஃபுட் ப்ராசஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு மெத்தடாக இருக்கக்கூடிய தெர்மல் ஃபுட் ப்ராசஸிங் மெத்தட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா பிளான்ச்சிங், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே ஹீட்டிங் ப்ராசஸில் இருக்கக்கூடிய சம் மோர் மெத்தட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிளாஸ்டரைசேஷன், ஸ்டெரிலைசேஷன் அண்டு கேனிங் ப்ராசஸ். ஓகே, இந்த 3 பற்றி தான் நம்ம இந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒரு 5 MCQ கொஷின்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை சால்வ் பண்ணுங்கள். அந்த கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ். ஓகே, let's start the session, and by the way, this is a third video from this series. Let's start. Pasteurization. ஸோ இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ஆர் ப்ரிசர்வேட் த லிக்யூட் ஃபுட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜூஸ், மில்க், இது மாதிரியாக இருக்கக்கூடிய லிக்யூட் ஃப்ரூட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. ஓகே, இட் இஸ் அப்ளைடு டு த ப்ரிசர்வேஷன் ஆஃப் லிக்யூட் ப்ராடக்ட்ஸ் லைக் ஜூஸ், மில்க் பை ஹீட். ஓகேவா, இங்கேயும் நம்ம ஹீட் எனர்ஜி அப்ளை பண்ணுறோம். யாருக்கு அப்படின்னா லிக்யூட் ஃபுட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஓகே, next, the thermal treatment primarily inactivates the disease-causing microorganism and present in the foods. ஓகேவா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெர்மல் கொடுக்குறோம் இல்லையா, அதாவது ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இட் இஸ் யூஸ் டு கில் த மைக்ரோ ஆர்கானிசம் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு, அண்ட் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, இட் கில்ஸ் த நான் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. ஓகே, அதாவது நான் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா அப்படின்றது இட் இஸ் ஹைலி ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய மில்கில் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் மில்க்கை வந்து என்ன தான் நீங்கள் காய வச்சாலும் கூட மறுநாள் வந்து அது புளிச்சு போயிடும். ஓகேவா, ஸோ பால் வந்து தயிராக மாறும் அப்படின்றது கெட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அங்கே என்னென்னா, அங்கே வந்து த ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து தேவைப்படும் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த ப்ராசஸில் நம்ம எதை கில் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஸ்போர் ஃபார்மிங் பாக்டீரியா. அப்போது நீங்கள் என்ன தான் வந்து இதை நீங்கள் ஹீட் பண்ணாலும், அதாவது ஒரு மில்கை எடுத்து நீங்கள் பாஸ்டரைசேஷன் பண்ணாலும் கூட இதில் நான் ஸ்போரிங் பாக்டீரியா அப்படின்றது இன்னமும் இருக்க தான் செய்யும் இதில். ஓகே, அப்போது இந்த பாஸ்டரைசேஷன் மெத்தட் அப்படின்றது இட் இஸ் அ லைட் மெத்தட் ஆர் மைல்டு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மைல்டாக தான் இதில் ஹீட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகே, அண்டு இட்டு இன்ஆக்டிவேட்ஸ் அ என்சைம். இது மெயின் யூசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஒரு ஃபுட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய என்சைம்ஸை வந்து இன்ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு, destroy yeast and fungi. Okay, it is used to kill the microorganism like yeast and fungi. Next point, it is a short time preservation because it reduces the number of fermentative microorganism that contribute to the acidification of juice. ஓகே, ஸோ இது ஒரு ஷார்ட் டைம் ப்ரிசர்வேஷன் தான். அதாவது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த ப்ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய ஃபுட்டை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஓகே, பிகாஸ் இட் ரெடியூசஸ் த நம்பர் ஆஃப் ஃபெர்மென்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். இது பண்ணக்கூடிய ஒரே வேலை என்ன அப்படின்னா, இட் ரெடியூஸ் த மைக்ரோ ஆர்கானிசத்தை வளராமல் கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, டைம் டெம்பரேச்சர் ட்ரீட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன். ஓகே, அதாவது இந்த பாஸ்டரைசேஷன்லேயும் நம்ம ஹீட் எனர்ஜி தான் அப்ளை பண்ணுறோம். ஆனால் இந்த ஹீட் எனர்ஜியும் எவ்வளோ நேரம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத எதை பொறுத்தது அப்படின்னா, அந்த ஃபுட் மெட்டீரியலோட ஸ்டெபிலிட்டி, அதாவது அது எவ்வளோ தூரம் அந்த ஹீட் எனர்ஜி வந்து சஸ்டெயின் பண்ணும் அப்படின்றது அந்த ஃபுட்டு. நெக்ஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஹீட் பண்ணணும். ஓகே, டு கில் த மைக்ரோ ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீசன் என்ன அப்படின்னா, ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பேத்தோஜன். ஓகே, ஒரு பேத்தோஜன் அப்படின்றது இட்ஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம். அது எவ்வளோ தூரம் அந்த ஹீட் எனர்ஜி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு பாக்டீரியா ஒரு ஃபுட்டில் உயிரோடு இருக்கும் அப்படின்னா, ஸோ நம்ம அப்போ அந்த ஃபுட் மெட்டீரியலை அட்லீஸ்ட் 65 டிகிரி செல்சியஸ்க்கு வரைக்கும் ஹீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, த சென்சிட்டிவிட்டி ஆஃப் ப்ராடக்ட் குவாலிட்டி டு ஹீட். ஓகே, அந்த ஃபுட் மெட்டீரியல் வந்து ஹீட் எனர்ஜி வந்து எவ்வளோ தூரம் தாங்கும் அப்படின்றத பொறுத்தும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை பாஸ்டரைசேஷன் பண்ணுறோம். இதில் ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம்.
ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஹீட் எனர்ஜி இந்த ரெண்டு ஃபேக்டரை பேஸ் பண்ணுது. Next we are going to discuss about purpose of pasteurization. It is a relatively mild heat treatment. Okay, pasteurization நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்ம mild heating தான் பண்ணுறோம். இது ஒரு mild heating process. Okay, in which food is heated to less than 100 degrees Celsius. Okay, இங்கே இருக்கக்கூடிய food except I think tomato juice. ஓகேவா, அது ஒன்றை தவிர மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் தென் 100 டிகிரி செல்சியஸ்க்கு தான் நம்ம இதை ஹீட் பண்ணுறோம். ஓகே, மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகல. ஸோ அதனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ மைல்டு ஹீட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் வைட்லி யூஸ்டு த்ரூ அவுட் த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில், அதாவது ஜூஸு இல்லை மில்க் ப்ராடக்ட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னா அங்கே இந்த ப்ராசஸிங் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. Next, it can be used to destroy the enzymes and heat sensitive microorganism. Main use என்னன்னா enzymes கில் பண்ணுறது, அதாவது ஃபர்தராக டீக்ரடேஷன் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது. செகண்ட் வந்து ஹீட் சென்சிட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, ஸோ ஹீட் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம் யாரெல்லாம் டெப்த் ஆவாங்களோ அவங்கள கில் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்டெண்ட் த ஷெல்ஃப் லைஃப். ஓகே, முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருளோட ஷெல்ஃப் லைஃப்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு we are going to discuss about milk pasteurizing temperature. ஓகே, ஸோ மில்க்கை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணலாம், எந்தெந்த டெம்பரேச்சரில் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்டி இஸ் த ப்ராசஸ். செகண்ட் ப்ராசஸ் வந்து HT is the process. Okay, LTன்றது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், which means it is a low time or low temperature. Okay, low temperature low time process. Next, high temperature short time process. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, இங்கே டைம். ஓகேவா, ஃபஸ்ட் நம்ம மில்க் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 63 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம இதை ஹீட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போது இது எவ்வளோ நேரம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் 30 minutes. ஓகே, இதே வந்து நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 72 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறது ஃபார் 15 செகண்ட்ஸ் தான் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதனால இது என்ன சொல்கிறோம், லோ டெம்பரேச்சர் பட்டு லோ டைம் 30 minutes. ஆனால் இது வந்து ஹை டெம்பரேச்சர் பட் வெரி ஷார்ட் டைம் ஃபார் 15 செகண்ட். இதே வந்து நம்ம டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண இந்த ப்ராசஸிங்கான டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும். See here, next method பார்த்தீங்க அப்படின்னா it is 89 degree Celsius. ஓகேவா, 89 degree Celsius for 1 second. 1 second it's enough. அதே வந்து நீங்கள் 90 degree Celsiusக்கு ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா for 0.5 second enough. அண்ட் 100 degree Celsiusக்கு நீங்கள் மில்கை ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்னா ப்ராசஸிங் வந்து 0.01 second. இட்ஸ் வெரி வெரி லெஸ் டைமிங். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் ஹீட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து அந்த ஃபுட்டை வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட நேச்சர் வந்து மாறிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது the 2 groups of microorganism that survive pasteurization temperature used in milk. ஓகேவா, அதாவது நம்ம என்ன தான் ஹீட் பண்ணாலும் நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, இது வந்து ஒன்லி இட் கில் ஒன்லி நான்-ஸ்போர் பாக்டீரியாஸ். ஓகே, ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் பாஸ்டரைசேஷன் டெம்பரேச்சர் கொடுத்தாலும் ஈவன் மில்கில் 2 டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the 2 group of microorganism that survive pasteurization temperature used in milk. First one பார்த்தீங்க அப்படின்னா it is a thermoduric. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் streptococcus அண்ட் lactobacillus. ஓகே, இந்த 2 பாக்டீரியாஸும் மில்கில் சர்வைவ் ஆகும் பாஸ்டரைசேஷன் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம். ஓகே, தீஸ் ஆர்கானிசம் கேன் சர்வைவ் எக்ஸ்போஷர் to relatively high temperature but not necessarily grow at this temperature. ஓகேவா, அதாவது இந்த 2 டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அட் திஸ் டெம்பரேச்சரில் இவங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா ஃபர்தராக க்ரோ அப் ஆக முடியாது, ஆனால் இவங்க சர்வைவ் ஆகிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் செகண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு தெர்மோஃபிலிக் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர்மோஃபிலிக்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க சர்வைவ் ஆகிறதுக்கு ஹீட் எனர்ஜி வந்து ரிக்வயர் பண்ண தேவை. ஓகேவா, ஸோ இவங்க இந்த பாஸ்டரைசேஷன் இந்த ப்ராசஸ் அப்போ கொடுக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சரை அவங்களோட க்ரோத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ தே ரிக்வயர்ட் ஹை டெம்பரேச்சர் ஃபார் தியர் க்ரோத். ஓகே, நெக்ஸ்ட்டு
சம் ஃபுட் மெட்டீரியலுக்கான பாஸ்டரைசேஷன் டெம்பரேச்சர் அண்ட் அதுக்கான டைம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ், டெம்பரேச்சர், டைம், இது எல்லாமே என்னென்னா மினிமம் டைம்ஸ், அட்லீஸ்ட் இவ்வளோ நேரமாவது நம்ம பாஸ்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்றது. ஃபார் மில்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 72 டிகிரி செல்சியஸ் அண்ட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் 15 செகண்ட்ஸ். ஓகே, இதே வந்து நீங்கள் டொமேட்டோ ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 118 டிகிரி செல்சியஸ். இது ஒன்று தான் மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம ஹீட் பண்ணக்கூடியது. ஓகே, அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி 60 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் ஜூஸ், இட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ஜூஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 88 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ஹீட் பண்ணுறோம் அண்ட் இதோட டைமிங் வந்துன்னா 15 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோக், பெப்சி இதெல்லாம். ஓகேவா, ஸோ இதுக்கான பாஸ்டரைசேஷன் டெம்பரேச்சர் 95 டிகிரி செல்சியஸ் அண்ட் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 10 செகண்ட்ஸ். ஓகே, இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஷின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தேர்ட் ஹீட்டிங் ப்ராசஸ் ஆர் தெர்மல் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். தட் இஸ் கால்டு ஸ்டெரிலைசேஷன். Okay, sterilization is the controlled heating process used to completely eliminate all living microorganisms, including thermoresistant spores in milk or other foods. ஓகேவா, ஸோ இந்த ப்ராசஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு கம்ப்ளீட் எலிமினேட். ஓகே, ஒரு ஃபுட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசத்தையும் கில் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுது. ஓகே, பாஸ்டரைசேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டெரிலைசேஷன் இந்த மெத்தடில் வி ஆர் யூஸிங் மோர் தென் 100 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து நான் ஸ்போரிங் பாக்டீரியா மட்டும்தான் kill பண்ணுச்சு அந்த மெத்தட், பட் இட் கில் ஆல் த மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, see here, pasteurization is the controlled heating process used to complete eliminate all the living microorganism. ஓகே, including thermoresistance. ஓகே, இப்போ நம்ம வந்து பாஸ்டரைசேஷன் மெத்தடில் 2 டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் வந்து ஈவன் நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுத்தாலும் சர்வைவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, பட் இங்கே வந்து என்ன, ஈவன் அது தெர்மோ ரெசிஸ்டன்ஸ் பாக்டீரியாவை இருந்தாலும் கூட அவங்கள இவங்க அழிச்சிடுவாங்க. ஓகே, இன் மில்க் ஆர் அதர் ஃபுட்ஸ். நெக்ஸ்ட், த கமர்ஷியல் ஸ்டெரிலைசேஷன் இஸ் intended to give a long shelf life more than 6 months to food by destroying both microbial and enzyme activities. ஓகே, ஸோ கமர்ஷியல் ஸ்டெரிலைசேஷன் மெத்தடில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபுட்டை வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் அதோட ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது மோர் தென் 6 மந்த்துக்கு மேலே நம்மளால் அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸை. ஓகே, ஒய் பிகாஸ் இட் டெஸ்ட்ராய் த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி அண்டு என்சைம் ஆக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் கேன் பி அச்சீவ்டு பை. ஓகே, ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்ட் ஹீட். ஓகே, இதிலிருந்து இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹியர் வி ஆர் ரிமூவ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த ஃபுட். நெக்ஸ்ட்டு ட்ரை ஹீட், நம்ம ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் இரேடியேஷன் நம்ம பண்ணுறோம். ஓகே, இந்த ஒரு 4 ப்ராசஸ் நம்ம பண்ணுறது மூலமாக நம்ம கம்ப்ளீட்டாக மைக்ரோ ஆர்கானிசத்தையும் அண்ட் என்சைம் ஆக்டிவிட்டியையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா கேனிங் ப்ராசஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் இஸ் கேனிங்? ஓகே, ஒரு ஃபுட் ப்ராடக்டை நம்ம வந்து கேன் ஆர் கண்டெய்னர்ஸ், ஓகே, அதில் க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஜூஸஸாக இருக்கட்டும் இல்லை லிக்விட்ஸாக இருக்கும், இதெல்லாம் வந்து கேனில் இருக்கும். ஓகேவா, கேன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதேமாரி சம் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த பாட்டில்ஸ். ஓகேவா, பாட்டில்ஸை கம்ப்ளீட்டாக சீல் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கிள்ஸ். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கேனிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்ரெடி அதாவது ஸ்டெரிலைசேஷன் பண்ண இந்த ஃபுட்டை, ஓகே, ஸ்டெரிலைசேஷனில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசத்தையும் அண்ட் என்சைம் ஆக்டிவிட்டி தான் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியிருப்போம். இப்போ அந்த ஃபுட்டை வந்து நம்ம கண்டெய்னரில் பேக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ணிடுவோம். சீல் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்கு மேலே, ஓகே, வெளிப்புறத்தில் நம்ம ஹீட் எனர்ஜியை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா, ஆல்ரெடி அந்த ஃபுட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டோம். ஓகே, சப்போஸ் அந்த கண்டெய்னருக்கு மேலேயும் ஏதாவது இருக்கலாம் அப்படின்றதுக்காக வி ஆர் ப்ரொவைடிங் த ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த அவுட் சைட். ஓகேவா, அவுட் சைட்லேருந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம கேனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். Okay, see here, canning can be defined as the process of applying heat to
sealed containers of food to prevent spoilage for a long time. And canning increase the shelf life of the food. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா இட் இன்க்ரீஸ் த செல்ஃப் லைஃப் ஆஃப் த ஃபுட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டெரிலைஸ் பண்ண ஃபுட்டை தான் மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மூலமாக எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்தும் இல்லாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்றது இங்கே கண்ட்ரோல் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு த இண்டெக்ஸ் ஆர்கானிசம் ஃபார் canning is Clostridium botulinum. Okay, next it is also known as appertization. ஓகே, இந்த மெத்தடை கேனிங் மெத்தடை இட் இஸ் ஆல்சோ கால்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பர்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம்டு பை த நிக்கோலஸ் அப்பர்ட். ஓகே, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டாக இந்த மெத்தடை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் பேரே நம்ம என்ன சொல்கிறோன்னா அப்பர்டைசேஷன் அப்படின்னு நம்ம இதுக்கு நேம் கொடுத்துருக்கோம். ஓகே, next we are going to discuss about some important characteristics of can. ஓகேவா, ஸோ நம்ம வந்து கேனில் தான் வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ அந்த கேனோட கேரக்டர் என்னெல்லாம் இருக்கணும், அந்த கண்டெய்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இட் ஷுட் பி ப்ரிவெண்ட் ஆர் ப்ரொடெக்ட் த ஃபுட். கண்டிப்பாக அந்த ஃபுட்டு கூட அதை என்ன பண்ணக்கூடாது, கண்டாமினேட் ஆகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி அந்த கேன் அப்படின்றது வெளியிருந்து வரக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தையோ இல்லை ஒரு இன்செக்டையோ உள்ளே போகாத அளவுக்கு அது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா, நார்மலாக நீங்கள் பேக்கேஜ் பண்ணிங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்கில் வந்து நீங்கள் வந்து பேக்கேஜ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஏதாவது ஒரு இன்செக்ட் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எலி எடுத்துக்கலாம். எலி வந்து கேன் ஈஸிலி டெஸ்ட்ராய் த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இல்லை பிளாஸ்டிக் கவர்ஸ். ஓகே, அது மூலமாக என்ன பண்ணலாம், இட் கேன் ஈஸிலி டெஸ்ட்ராய் த ஃபுட். ஓகே, ஸோ அப்போ கேன் அப்படின்றது இட் ஷுட் பி ஸ்ட்ராங்கராகவும் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இட் ஷுட் ப்ரிசர்வ் த ஃபுட். கண்டிப்பாக இது ஃபுட்டை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இட் ஷுட் பி ரெசிஸ்டன்ட் டு த கெமிக்கல் ஆக்ஷன் கெமிக்கல் ஆக்ஷன் ஆஃப் த ஃபுட் ப்ராடக்ட். அப்போது அந்த கேனில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் கண்டிப்பாக வந்து ஃபுட் கூட எதுவும் ரியாக்ட் பண்ணி எந்த ஒரு கண்டாமினேட்டும் ஆகாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஈஸி அண்டு சேஃப் ஓப்பனிங்காக இருக்கணும். ஓகே, நம்ம என்ன கம்ப்ளீட்டாக சீல்டு பண்ணிட்டோம். ஸோ ஆனால் சீல் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ். என்ன மாதிரியான கண்டெய்னர்ஸ் எல்லாம் இந்த கேனிங் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கேன். ஓகே, செகண்ட் வந்து டின் பிளேட் கேன்ஸ். தேர்ட் ஒன் அலுமினியம் கேன்ஸ். ஃபோர்த் ஒன் டின் ஃப்ரீ ஸ்டீல் கேன்ஸ். ஓகே, தட் இஸ் TFS. இந்த 4 டைப் ஆஃப் கேனிங் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். we will discuss one by one. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிளாஸ் கேனிங் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது பாட்டிலை இங்கே கண்டெய்னராக நம்ம யூஸ் பண்ணுவோம், கேன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில பிக்கிள்ஸு இல்லை ஜாம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டிலில் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ கிளாஸ் கண்டெய்னிங் பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னிங் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் கேனிங். ஓகேவா, ஸோ கேனிங்கோட ட்ரெடிஷ்னல் மெத்தடு எதுனா கிளாஸ் கேனிங் தான். ஓகே, கிளாஸ் பாட்டில்ஸில் நம்ம ஃபுட் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ். இதோட அட்வான்டேஜ் அண்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா த கண்டென்ட்ஸ் ஆர் விசிபிள் டு த பையர்ஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பாட்டிலாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அது ஒரு கன்சியூமராக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஆர் நான் ரியாக்டிவ் இன் நேச்சர். ஓகேவா, ஸோ ஜென்ரலாக கிளாஸஸ் ஆர் இன்ரியாக்டிவ் ஆர் நான் ரியாக்டிவ் வித் த ஃபுட். தே கேன் ரீயூஸ்டு செவரல் டைம். ஓகேவா, ஸோ நம்மளால் அந்த கிளாஸ் மெட்டீரியல்ஸை எத்தனை டைம் வேணாலும் ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ரீசைக்ளிங்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா தே ஆர் பிரேக் ஈஸியாக அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உடையிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. தே ஆர் ஹெவி இன் வெயிட் அண்டு காஸ்ட்லி. ஓகே, அதோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக பாட்டில் அப்படின்னு சொல்லும்போது அதோட வெயிட் வந்து அதிகம் அண்ட் அதே மாதிரி காஸ்ட்லியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட் மெட்டீரியல் கெட்ஸ் எக்ஸ்போஸ்டு டு லைட். ஓகே, ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால ஃபுட் மெட்டீரியலில் லைட்டு வந்து பட்டு மேபி ரியாக்ஷன்ஸில் இன்வால்வ் ஆகலாம். ஸோ இதனால் ஃபுட்டில் ஏதாவது ஸ்பாயிலேஜ் நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிளாஸ் கேனிங். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டின் பிளேட் கேனிங். The tin plate cans are made up of
ஸ்டீல் அண்டு டின். ஓகேவா? ஸோ இந்த கேன் வந்து எதால் நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்டீல் அண்டு டின்னை யூஸ் பண்ணி தான் இந்த டின் பிளேட் கேன்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸி டு ஃபேப்ரிகேட் அண்டு லைட் இன் வெயிட், ஈஸி டு ஹேண்டில் அண்டு ஃபேர்லி சீப். இதோட ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட் இது ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் லைட் வெயிட். பாட்டில் கிட்ட கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ், ப்ரான் டு மெக்கானிக்கல் டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ லைட் வெயிட்டாக இருக்கிறது ஒரு நம்ம அட்வான்டேஜ் பார்த்தாலும் அதே நேரத்தில் மெக்கானிக்கல் டிஃபெக்ட்னால ஈஸியாக பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, see here, note the crown caps for bottles and lids of glass screw cap containers are also usually made up of tin plates. நம்ம என்ன தான் வந்து பாட்டில் யூஸ் பண்ணாலும் கூட, அதாவது கிளாஸ் கேனிங் நம்ம யூஸ் பண்ணாலும் கூட அதோட லிட்டு ஆர் அந்த ஹெட் சொல்லும் இல்லையா, அந்த கேப் வந்து எதால் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னா டின் பிளேட்டாக தான் செஞ்சுருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஜாம் பாட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட லிட்டு வந்து எதில் இருக்கும் அப்படின்னா டின் பிளேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதை வந்து அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ணிக்கிற முடியும். ஓகே, கண்டாமினேஷன் அங்கே கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது தேர்ட் ஒன், இட் இஸ் அலுமினியம் கேனிங். Aluminum can are made up of aluminum along with the manganese. Okay, and manganese to give additional strength to the aluminum. Okay, so aluminum canning அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அலுமினியம் கேனிங்கிறது இது எதால் செய்யப்படுறோம்னா அலுமினியம் ப்ளஸ் இது கூட மேங்கனீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். ஏன் அப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டு இம்ப்ரூவ் ஆர் இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அலுமினியம். ஓகே, இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சீப்பர் தென் டின்னை விட இது ரொம்ப சீப்பர் அண்டு நான் ரியாக்டிவ் அண்டு நோ ரஸ்டிங். ஓகே, நோ ரஸ்டிங் அண்ட் லைட் வெயிட். அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இட் இஸ் ஸ்ட்ரென்த் இஸ் லோ. இதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அண்ட் அட்ஹசிவ் ஆர் ஜென்ரலி யூஸ்டு டு சீமிங் இன் டிஃபிகல்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டைப் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ டின் ஃப்ரீ ஸ்டீல் கேனிங், தட் இஸ் TFS. ஓகே, இட் இஸ் மேடப் ஆஃப் ஸ்டீல் அண்டு குரோமியம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்டீல் அண்டு டின்னு, இங்கே பார்க்கக்கூடியது ஸ்டீல் அண்டு குரோமியத்தால் செஞ்சுருப்போம். இதோட அட்வான்டேஜ் பாருங்கள், த பேஸ் லேயர் ஆஃப் குரோமியம் ஆக்ட் அஸ் அ கரோஷன் பேரியர், இட் கண்ட்ரோல் த கரோஷன் இன் ஃபுட் ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் ரஸ்டிங். ஃபோர்த் ஒன் இஸ் அ ரெசிஸ்டன்ட் டு இன்டர்னல் ப்ரெஷர். ஓகே, நம்ம ஆஃப்டர் பேக்கிங் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை இது கண்ட்ரோல் பண்ணுது. These are the advantage of a tin free steel canning. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் கேனிங் ஃப்ளோ டயக்ராம். ஓகேவா? ஸோ கேனிங் இந்த ப்ராசஸில் நம்ம என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், தட் இஸ் கிரேடிங். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ரா மெட்டீரியலில் வந்து எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அதில் எந்த ஒரு டேமேஜோ எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா செலெக்ஷன் ஆஃப் ரா மெட்டீரியல், கிரேடிங். ஓகே, இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம்? கிரேடிங். நெக்ஸ்ட்டு வாஷிங். ஸோ இது எதுக்கு அப்படின்னா டு அவாய்ட் த கண்டாமினேட்டிங். ஓகே, அதாவது கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ வாஷிங் அப்படின்னு சொல்கிறது we are using hot waters, sometimes we are spraying, sometimes we are using potassium permanganate to wash the food materials. Next, peeling. Okay, it is used to remove the skin of the fruits. Next process நம்ம பண்ணக்கூடியது இதுலேயே வந்து ஸ்லைசிங், கட்டிங், பிட்டிங் அண்டு கோரிங். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா டு கெட் யூனிஃபார்ம் ஷேப், சைஸ் அண்ட் ப்ராப்பர் ஹீட்டிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளான்ச்சிங் டு ரெடியூஸ் த என்சைம் ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு கேன் ஃபில்லிங். இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே வந்து ஃபுட்டுக்கு நம்ம பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது கேன் ஃபில்லிங் பண்ணுறோம். தென் லிட்டிங் ஆர் கிளின்ச்சிங். நெக்ஸ்ட் ப்ராசஸ் எக்ஸாஸ்டிங். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்போஸ் அந்த கேனுக்குள்ளே வேறு ஏதாவது கேஸஸ் வந்து இருக்கலாம். ஸோ அந்த கேஸஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரிமூவ் ஆல் த ஏர் ஃப்ரம் த கேன்.
ஓகேவா. ஸோ நம்ம ஃபுட் மெட்டீரியல் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு கேஸஸும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா இட் கேன் ஈஸிலி ரியாக்ட் வித் த ஃபுட் மெட்டீரியல், ரான்சிட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு சீலிங், அவாய்ட் த இன்சர்ஷன் ஆஃப் ஏர். அதாவது எக்ஸாஸ்டிங் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே நம்ம வந்து சீலிங் பண்ணணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக, அதாவது வெளியே இருந்து எந்த ஒரு ஏர் பார்ட்டிகல்ஸும் உள்ளே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக we are using sealing. Next, thermal processing to kill the index organism. அதாவது இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெரிலைஸ்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நம்ம ஹீட் பண்ணதுக்கு, அதாவது பேக் பண்ணி சீல் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியே இருந்து நம்ம அந்த ஹீட் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுறோம் டு கில் த இண்டெக்ஸ் ஆர்கானிசம். ஓகே. நெக்ஸ்ட்டு ரேபிட் கூலிங், அதுக்கப்புறம் லேபிளிங் அண்ட் பேக்கிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை பற்றின டீட்டெயில்ஸ், ஓகே, அந்த ஃபுட்டில் எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அது மாதிரியான அதோடைய பேக்கேஜ் டேட்ஸ் என்ன, இது மாதிரி நம்ம இந்த ஃபுட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கேனிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் செஷன் போகிறோம். சி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஹோல்டிங் டைம் அண்டர் HTST பாஸ்டரைசேஷன் இஸ். ஓகேவா. ஸோ எவ்வளோ டைமும் நம்ம ஹோல்டிங் டைம் பண்ணுறோம், அதாவது HTSTயில் ஃபுட்டை வந்து. ஓகே. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தட் இஸ் 15 செகண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு இன் HTST பாஸ்டரைசேஷன் மில்க் இஸ் ஹீட்டட் அட்லீஸ்ட். ஓகே. அதாவது மில்க் இஸ் ஹீட்டட் டு அட்லீஸ்ட் எந்த டெம்பரேச்சர், அட்லீஸ்ட் மினிமம் டெம்பரேச்சர் நம்ம ஃபுட்டை ஹீட் பண்ணக்கூடியது, இட் இஸ் 72 டிகிரி செல்சியஸ், தட் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு which of the following is not an advantage of blanching? So first option A பார்த்தீங்கன்னா for pre-cooling, option B to preserve color, option C to preserve flavor and option D to inactivate enzyme. ஓகே. ஸோ இது வந்து எந்த அட்வான்டேஜ் கிடையாதுன்னா ப்ரீ கூலிங். ஓகே. இது நம்ம பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட்டு preserving food by canning is also known as, okay, pasteurization, blanching, sterilization and appertization. Okay, so option D is the correct answer. It is called appertization. Next, fifth question. DAS is used as a anti-mold agent in the bread. ஓகேவா. ஸோ அதாவது மைக்ரோ ஆர்கானிசத்தை கொல்லக்கூடியது தான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் பிரெட்டில் எந்த காம்பவுண்ட் வந்து யூஸ் ஆகுது? ஆப்ஷன் ஏ, இட் இஸ் அ கால்சியம் ப்ரோபியோனேட், and option B, it is a sodium benzoate. Option C, it is sorbic acid, and option D, it is a potassium bromate. The correct answer is option A, that is calcium propionate. Okay. So thank you so much students. Remaining next class